லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மனுஷன் இல்ல அவ அவ்வளவு தூரம் கெஞ்சி உன் பின்னாடி ஓடி வரா. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல்ல. எங்க எல்லாத்தையும் விட உனக்கு அந்த குழந்தை தான் பெருசா போச்சு. போ, அந்த குழந்தைக்காக என்ன பண்ணு போ. எனக்கு என் பேத்தி அதோட பிள்ளையும் தான் முக்கியம். போ போ, தள்ளி போ. பாப்பா மெல்லமா உட்காருமா, மெல்ல உட்காரு, பார்த்து உட்காரு. பார்த்து வேகமா பாப்பா. என்ன லட்சுமி, பாவம் பவி, இப்படியா பண்ணுவ? அதானே, லட்சுமி அக்காவுக்கு எப்போ அந்த குழந்தை தான் முக்கியமா போச்சு. அந்த பவி பாவம் அழுதுகிட்டே போகுது. என்னமோ போங்க, நமக்கு எதுக்கு, வாங்க. வலிக்குது தாத்தா, ஏதாவது ஆயிடுமா தாத்தா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாதம்மா. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் பொறுத்துக்கு ப்ளீஸ். சார் சார் ஒரு நிமிஷம், நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போயிடாதீங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஐயோ கடவுளே, பவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கா. 2 உசுருக்கும் எதுவும் ஆகாம நீ தான் காப்பாத்தணுமா? தாத்தா, ஹலோ, சொல்லுங்க தாத்தா. சந்தோஷ், நம்ம பவி கீழே விழுந்துட்டா. என்ன? பவி கீழே விழுந்துட்டாளா? எங்க, எப்ப விழுந்தா? என்ன தாத்தா சொல்றீங்க? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்கடா. எனக்கு பயமா இருக்குடா. நீ உடனே புறப்பட்டு வாடா. சரி சரி, நான் வரேன். ஐயோ, எங்க வந்த? இன்னும் அவ சாவல, அவ்வளவுதான். இப்ப சந்தோஷமா? பவிக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆக கூடாது. கடவுளே, நீ ஏன் உயிரை எடுத்துக்கிட்டாவது
பவியோட குழந்தையை காப்பாத்து, பவியோட குழந்தையை காப்பாத்து, பவியோட குழந்தையை காப்பாத்து. ஒன்னும் ஆகக்கூடாது, பவிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. லட்சுமி, நீதம்மா எங்க குடும்பம். நாங்கெல்லாம் ஒண்ணு நம்பிதானமா இருக்கோம். நீ அதை புரிஞ்சுக்காம பண்றதா என்னால தாங்க முடியல. பவிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது சாமி. எல்லாம் விதிமா. நீ என்ன பண்ண முடியும்? பாவம், ஆசாசியா வளர்த்த புள்ள விட்டுட்டு போனதும். நிறுத்துங்கப்பா. என்னோட குழந்தை ஒன்னும் விட்டுட்டு போல. அவன் நல்லாதான் இருப்பான், அவன் உயிரோட தான் இருக்கான். அதே மாதிரி பவிக்கு ஒன்னும் ஆகாது, பவியோட குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வலிக்கு பெயின் கில்லர் கொடுத்திருக்கேன். அவங்க தூங்குறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எழுந்ததும் நீங்க போய் பாருங்க. பவியோட குழந்தை அத பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன். ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சார் இந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் புள்ளைய பத்தி நினைச்சுக்கிட்டு நீ புள்ளத்தாச்சிங்கிறதையும் மறந்துட்ட. ஏதாவது தப்பா நடந்துட்டா எல்லாருக்கும் எப்படி பதில் சொல்லுவேன்? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். சார் இது ஐசியூ வார்டு. நீங்க இங்கெல்லாம் இப்படி நிக்க கூடாது. டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. ப்ளீஸ் மேடமை கூட்டிட்டு போய் அங்க உட்காருங்க. லட்சுமி, வாமா போலாம். லட்சுமி, வா லட்சுமி, வாமா போலாம். குழந்தையோட நினைப்புல பவிய பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்ன நானே இப்ப அவளோட இந்த நிலைமைக்கு காரணமாயிட்டேன். இப்ப கவலைப்பட்டு என்ன லட்சுமி பிரயோஜனம்? கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு இப்பதான் பவி உண்டாயிருக்கா. நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. நீ அதை மறந்துட்டு நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறது சரியா சொல்லு? எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புறோம். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா காலத்துக்கும் அந்த பழிய நீ தானே சுமக்கணும். நீ வளர்த்த புள்ள செத்தது எங்க எல்லாருக்கும் வருத்தம் தான். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தணுமா சொல்லு? திரும்ப திரும்ப அப்பா அவன் செத்துட்டான் செத்துட்டான்னு சொல்லாதீங்க. என்னோட புள்ள சாகல, நான் அதை நம்புறேன். அவன் சிரிக்கிறது, அவன் அழறது, அவன் தூங்குறது, அவன் சாப்பிடுறது எல்லாமே என்னோட நினைப்புல இருந்து போக மாட்டேங்குதுப்பா. நீங்க என்னதான் சொன்னாலும் அது உண்மையா இருந்தாலும் நான் அதை நம்ப மாட்டேன். என்னோட புள்ள எங்கேயாவது இருப்பான், கண்டிப்பா உயிரோட இருப்பான். என்ன தேடி வந்துருவான்னு நான் நம்புறேன். வருவான், அவன் வருவான், கண்டிப்பா வருவான். லட்சுமி, வளர்த்த புள்ளைய இழந்துட்டு நீ மறக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் மருமக வயித்து புள்ளக்காரி, அவளுக்கு இப்படி ஒண்ணு நடந்துட்டா எப்படி துடிப்பான்னு நினைச்சு பாத்தியா? பவி வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு ஒண்ணுன்னா
நீ பெத்த புள்ள சந்தோஷ் என்ன ஆவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நம்ம குடும்பமே சின்ன பின்னமாயிடும் லட்சுமி. நான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம திட்டிக்கிட்டு தான் இருந்தேன். உன் கல்யாணத்துலதான் நானே உன்னையும் ஹரியும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, தப்பு தப்பா என்னென்னமோ நடந்து போச்சு. அதையே நினைச்சுக்கிட்டு நீ இப்படி இருக்கிறது சரியில்லைம்மா. காலம் எல்லாத்தையும் மறக்கடிக்குமா. உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. சந்தோஷ் 2 நாளா வீட்டுக்கு வரல. எங்க போனானோ தெரியல. நாங்க எல்லாரும் உன்னை நம்பிதான் இருக்கோம். அவ்வளவுதான் சொல்லுவேன். சிஸ்டர் இப்போ பவிக்கு எப்படி இருக்கு? நான் அவளை போய் பார்க்கலாமா? இப்ப அவங்க நல்லா இருக்காங்க மேடம். மயக்கத்துல இருக்காங்க. டாக்டர் கேட்காம நீங்க பார்க்க கூடாது. நான் பவிய கொஞ்சம் பார்க்கணும். நான் அவகிட்ட பேசினேன்னா அவ குணமாக உதவியா இருக்கும். நான் பார்க்கணும். அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. சரிங்க மேடம், கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துருங்க. ம். சாரி பவி, சாரி. என்னோட பிடிவாதத்தால நீ இப்படி எல்லாம் இப்ப கஷ்டப்படுற. புள்ள தாச்சி பொண்ணு நீன்னு பார்க்காம நான் எப்படி கஷ்டப்பட வச்சுட்டேன். என்னோட புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நான் என்ன பண்றேன்னு எனக்கு புரியல பவி. வீட்லயே உன்னை நான் நடக்க விட மாட்டேன். ஆனா இப்போ நீ ஓடி வந்து விழற மாதிரி நான் பண்ணிட்டேனே. I'm sorry பவி, sorry பவி. அத்தை, சாரி பவி. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. சாரி. ஆனா உனக்கு ஒண்ணுமே ஆகாது பவி. நீ நல்லா ஆயிடுவ. சீக்கிரமா நீ குணமாயிடுவ. உன் குழந்தைக்கும் ஒண்ணும் ஆகாது. அத்தை, உங்களுக்குள்ள மீள முடியாத ஒரு துயரம் நடந்திருக்கு. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. எனக்கு புரியுது அத்தை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு என் அத்தைய பத்தி நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன் அத்தை. நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ நல்லா இருப்ப. உன் குழந்தையும் நல்லா இருக்கும். தாத்தா, பவி எங்க? என்னாச்சு?
அம்மா என்னமாச்சு? சந்தோஷ், அவ கால் தடுமாறி கீழே விழுந்து அவ எங்க இப்போ? அடிபட்டுருச்சுடா. உள்ளதா இருக்கா? குட்டி, ஆ? நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி பிடிவாதமா கிளம்புனேன். என்ன போக விடாம தடுக்க ஓடி வந்த பவி கீழே விழுந்துட்டா. என்னாலதான். என்ன மன்னிச்சுடா. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் தாத்தா, பவி இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? குழந்தைக்கு ஏதாவது? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. நீ தைரியமா இரு. என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு நினைச்சு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல குட்டி. பவிய நான் கவனிச்சிருக்கணும். ஆனா நான் சுயநினைவிலேயே இல்ல. நீ பவி அவளுக்கு பிறக்கிற குழந்தை, அதான் என் உலகமே. அம்மா விடுங்கம்மா. டாக்டர், பவி இப்ப எப்படி இருக்கா? பயப்படாதீங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டேன். குழந்தைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க இப்ப அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ, It's ரொம்ப okay. தேங்க்ஸ் டாக்டர். நன்றி டாக்டர். அம்மா நீங்க ஏமா அப்படி இருக்கீங்க? பவிக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்மா, அதுவும் ஒன்னும் ஆவல. இங்க பாருங்க, நீங்க இப்படி மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருக்கணும், சரியா? அம்மா, அப்புறம் ஹரி சார். குட்டி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். திரும்பவும் என்கிட்ட அத பத்தி பேசாத. இப்போதைக்கு நீங்க தான் எனக்கு முக்கியம், வேற யாரும் இல்ல. இல்ல லட்சுமி, கொஞ்சம் இத பத்தி நிதானமா யோசிமா. ப்ளீஸ் பா, இனிமே என்னோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம். வேற எதை பத்தியும் யார் பத்தியும் என்கிட்ட பேசாதீங்கப்பா. நான் போய் பவிய பாக்குறேன். அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா அம்மா சந்தோஷ், என்ன தாத்தா? லட்சுமிக்கு அமைய இருந்த வாழ்க்கை உன்னாலதான் தடப்பட்டு போச்சு. பாவம், ஹரிய தப்பா நினைச்சிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்துலன்னு இல்ல, பொதுவா ஆம்பளைங்களே இப்படித்தான் சுயநலமா யோசிச்சு நம்ம பொண்ணுங்களையே கொடுமைப்படுத்துறோம். சரி, நடந்தது நடந்துடுச்சு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் ஹரி எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து போயிருக்கான். இந்த வாழ்க்கையும் கெடுத்துக்காத. என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணுவேன். நின்னு போன கல்யாணத்தை என்ன செஞ்சாலாவது திரும்பவும் அதை நடத்தாம நான் விட மாட்டேன் தாத்தா. வேண்டாண்டா சந்தோஷ், உங்க அம்மாவே இப்பதான் இதுல இருந்து மெல்ல மெல்ல வெளியே வரா. நீ ஏதாவது செய்ய போய் திரும்பவும் தப்பாயிட போதுப்பா. சொன்ன கேளு, நீ உன் வாழ்க்கைய மட்டும் பாரு. விதி இருந்தா மத்ததெல்லாம் தானா நடக்கும். அத்தை, 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 அத்தை எங்க போயிருப்பாங்க? கிச்சன்ல தேடி பார்த்தேன், கிச்சன்லயும் இல்ல, இங்கேயும் காணுமே. போனும் இங்கதான் இருக்கு. போனை வச்சுட்டு எங்க போனாங்க? அத்தைய எங்கேயும் காணுமே.
திரும்பவும் குழந்தை நினைப்பு வந்து அத்தை எங்கேயாவது போயிட்டாங்க. பவி உன்னை ரூம்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு தானே வெளியே போனேன். ஹால்ல வந்து நின்னுட்டு என்ன பண்ற? தாத்தா ரூம்ல தனியா இருக்க போர் அடிக்குதேன்னு அத்தை கிட்ட பேசலான்னு வந்தேன். ரூம்ல போய் பார்த்தா அத்தைய காணோம். இதுக்கு தான் இவ்வளவு பதட்டமா இருக்கியா? எங்க போயிருப்பா? கிச்சன்ல தான் இருப்பா. ஐயோ கிச்சன்லயும் இல்ல, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அத்தை எங்கேயும் இல்ல. என்ன சொல்ற? நான் வெளியே போகும்போது பார்த்தனே, இங்கதான் இருந்தா பவி. இப்ப எங்க போனா? தெரியல தாத்தா, போன் கூட எடுத்துட்டு போகல. போனையும் ரூம்லயே தான் வச்சிருக்காங்க.